ஏன்னா அந்த மனசு தான் கடவுள். நம்ம மனசு உறுதி வேண்டும் அப்படின்னா என்ன நினைப்போம்? அப்படியே கடுமையா இருந்து ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்கு தான் மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. எல்லாரையும் சகித்து கொண்டு பொறுமையோடு நேசிப்பதற்கு கூட மனதில் உறுதி வேண்டும். அந்த மன உறுதி இருந்தால்தான் அந்த மனசு பக்குவப்படும். பக்குவப்பட்ட மனசால தான் எல்லாரையும் நேசிக்க முடியும். மென்மையாக இருப்பதற்கு கூட நாம உறுதியோடு இருக்க வேண்டும். அந்த மனசை நம்ம ரொம்ப பத்திரமா வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் மனசு தருகிற கற்பனைகள் தான். இந்த வார்த்தையை நல்லா பதிவு செஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பெரும்பாலான காரணம் மனசு செய்கிற கற்பனைகள் தான். ஒன்றும் இல்லை, நீங்கள் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் வழியாக போயிட்டு இருக்கிறீங்க. உங்கள் நெருங்கிய நண்பர் உங்களை எதிர்க்க கிராஸ் பண்ணி போறார். அவர் உங்களை கவனிக்கவே இல்லை. அப்ப நம்ம மனசை நம்ம எந்த விதத்தில் வழிபடுத்தி இருக்கிறோமோ அந்த விதத்தில் தான் அது நமக்கு நன்மையாகவோ தீமையாகவோ மாறும் என்பதை புரிந்து கொண்டு இந்த மனசு மேல கவனமாக இருந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப சரியா இருக்கும். ஒரு 2 நாட்டு ராஜாக்கள். ஒரு நாட்டு ராஜா ரொம்ப வயதுல பெரியவர், வீரத்திலையும் பெரியவர். இன்னொரு நாட்டுக்கு ஒரு இளவரசன் தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறான். இப்ப இவங்களுடைய மந்திரி தளபதி எல்லாம் சொல்றாங்க, அந்த நாட்டுக்கு ஒரு இளைஞன் தான் வந்திருக்கிறான், இப்ப நம்ம படையெடுத்தோம்னா அவனை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. உலகம் உங்கள் மனதின் மேல் குறைகளை தூக்கி எறிந்தாலும் அதை நிறைவாக மாற்றிக்கொள்ள உங்கள் மனதுக்கு தெரிந்தால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிக்க முடியும் என்பதுதான் நம்ம மனசின் ஆற்றல். அந்த மன உறுதி இருந்தா எல்லாத்தையும் தாண்டி அடிச்சு போயிட்டே இருக்கலாம். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். ஒரு பெண் கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை 1950, 60களில் இவ்வளவு சுவாரஸ்யமாக கல்கி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பெண் அழகற்றவள் என்று இந்த சமூகம் ஒதுக்கினாலும் அவள் தான் கற்ற கல்வியால் விஞ்ஞானியாக, ஒரு வீராங்கனையாக, ஒரு பேராசிரியராக மலர முடியும் என்று மொக்கஃபிகர் சரித்திரத்தில் மனு சொல்லி இருக்கிறார். என்றால் இந்த கல்வி என்பது பெண்களை எவ்வளவு உயர்த்தும் என்பதற்கு இந்த புத்தக கண்காட்சி ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. ஏன்னா இந்த மேடையில் பரிசு வாங்கினது பூரா நகைச்சுவையை கூட நீங்க வாட்ஸ்அப்லேயோ ஒரு முகநூல்லையே பகிரும்போது எவ்வளவு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதற்காக தான் நான் சொன்னேன். எனக்கு கொடுத்த தலைப்பு மனதில் உறுதி வேண்டும். மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ன உடனே நீங்கள் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள் எடுத்து நம்ம நடிகை சுகாசினி அவர்கள் ரொம்ப சிறப்பாக நடித்த திரைப்படத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். தலைப்பு மட்டும்தான் அதை எடுத்துருக்கிறேன். ஆனால் அந்த படமுமே நல்ல படம். அந்த படத்தில் தான் விவேக் சார், எஸ்பிபி சார் மாதிரி 15 நடிகர்கள் அறிமுகமான ஒரு நல்ல திரைப்படம் அது. அந்த படம் பார்த்த ஞாபகம்லாம் இருக்குதா? ஒரு செவிலியர், ஒரு நர்ஸ் எப்படி இருப்பதற்கு இன்றைக்கு வரைக்கும் வரைவிலக்கணமாக இருப்பது மனதில் உறுதி வேண்டும் நந்தினி கேரக்டர் தான். அப்படி ஒரு செவிலியரா சுகாசினி நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய கணவர் அவங்கள விவாகரத்து பண்ணி வேற பெண்ணை திருமணம் பண்ணிக்குவார். ஆனால் அவருக்கு கூட இவங்க கிட்னி கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு நர்ஸாக பாதிக்கப்பட்ட பேஷண்ட் யாராக இருந்தாலும் உதவுவது ஒரு செவிலியரின் கடமை என்று அந்த படத்தில் அவ்வளவு கம்பீரமாக அவங்க நிரூபிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த மனசு தான் கடவுள். நம்ம மனசு உறுதி வேண்டும் அப்படின்னா என்ன நினைப்போம்? அப்படியே கடுமையாக இருந்து ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்கு தான் மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. எல்லாரையும் சகித்து கொண்டு பொறுமையோடு நேசிப்பதற்கு கூட மனதில் உறுதி வேண்டும். அந்த மன உறுதி இருந்தால்தான் அந்த மனசு பக்குவப்படும். பக்குவப்பட்ட மனசால தான் எல்லாரையும் நேசிக்க முடியும். மென்மையாக இருப்பதற்கு கூட நாம உறுதியோடு இருக்க வேண்டும். ஏன்னா இந்த மனசு தாங்க எல்லா இன்பத்துக்கும் காரணம். ரொம்ப குறிப்பா நம்முடைய எல்லா துன்பத்துக்கும் காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க? மனசு தான். அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா, மனசை உற்றாத, மனசை நல்லபடியா பார்த்துக்கோ. இந்த மனசுங்கிறது எங்கெங்க இருக்குது? மனசறிஞ்சு நான் சொல்றேன், நான் யாருக்கும் எந்த கெடுதலும் சொல்லலைன்னு சொல்லும்போது மனசுக்கு நம்ம எங்க கையை வைக்கிறோம்? இதயத்துக்கிட்ட வைக்கிறோம். அப்ப இதயம் தான் மனசு அப்படின்னு நம்ம ஒரு குறியீடு வச்சிருக்கிறோம். மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மனசை சரியா வச்சுக்கிட்டோம்னா நம்ம கோயிலுக்கு கூட போக வேண்டாம், நம்ம மனசே கோவிலாக திகழும் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த மனசை நம்ம எப்படி கை தட்டிடுங்க ஐயா, ஒன்றும் தப்பு கிடையாது ஐயா, ரொம்ப விரும்பி கை தட்டுறாங்க. அப்போ இந்த மனசை நம்ம ரொம்ப பத்திரமா பக்குவப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மனசு தான் நம்ம நல்லா இருக்கிறதுக்கும் காரணம், நாம கெட்டு போறதுக்கும் காரணம். அதனால தான் மனசு ஒரு குரங்குன்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க. ஒரு கதையே உண்டு, ஒரு பழைய கதை நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரியவர் என்ன பண்ணுவார், அவர் வீட்டில் ஒரு குரங்கு வளர்ப்பார். வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்த உடனே ஒரு கம்பெடுத்து அந்த குரங்கு ஒரு அடி அடிப்பார். அது அமைதியாக தான் இருக்கும், ஆனாலும் அடிப்பார்.
வந்தவங்களுக்கு சாப்பாடு வைப்பார், ஒரு கம்பெடுத்து அந்த குரங்கை டிங்குன்னு அடிப்பார். அப்புறம் அவங்களுக்கு சாம்பார் ஊற்றுவார், சாப்பிட சொல்வார், மறுபடியும் அந்த குரங்கை அடிப்பார். ஒரு விருந்தாளிக்கு தாங்கவே முடியல. ஏங்க அது பாட்டுக்கு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கு, சும்மா சும்மா அதை ஏங்க அடிக்கிறீங்க? இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது, நான் போகிற வரைக்கும் நீங்கள் அந்த குரங்கை அடிக்கக்கூடாது. சரிங்க, உங்கள் விருப்பம் அப்படின்னு கம்பை தூக்கி போட்டுருவார். இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரா, அமைதியாக இருக்கிற குரங்கு மெதுவாக நகரும். அப்புறம் அந்த விருந்தாளிக்கு பக்கத்தில் உட்காரும். அப்புறம் அவர் இலைய தாம்பக்கம் இழுக்கும். அப்புறம் அதுவே எடுத்து சாப்பிடும். ஒரு வாய் அவர் மூஞ்சிலேயே அப்படியே அள்ளி தேய்க்கும். அப்புறம் அவர் தலைமையில ஏறி உட்காந்துக்கிறோம். இப்போ விருந்தாளி பதறிவார், எங்க குரங்கை இறங்க சொல்லுங்க, குரங்கை இறங்க சொல்லுங்க. நீங்கள் தானேங்க கம்பை தூக்கி உரமா வைக்க சொன்னீங்க. இல்லைங்க, தயவு செஞ்சு இதை அடித்து இறக்கி விடுங்க. உடனே கம்பெடுத்து இப்படி ஒரு அடி தான் அடிப்பார், ஓடி போய் இருந்த இடத்துல உட்காந்துக்கும். நம்முடைய மனசு கூட இந்த குரங்கு மாதிரி தான். அடிக்கடி கட்டுப்படுத்தாவிட்டால் தன்னுடைய இஷ்டத்துக்கு ஊர் சுற்ற கிளம்பி விடும் என்று அந்த கதை சொல்லுவாங்க. அப்போ இந்த மனசை நம்ம ரொம்ப பத்திரமா வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் மனசு தருகிற கற்பனைகள் தான். இந்த வார்த்தையை நல்லா பதிவு செஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பெரும்பாலான காரணம் மனசு செய்கிற கற்பனைகள் தான். ஒன்றும் இல்லை, நீங்கள் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் வழியாக போயிட்டுருக்கிறீங்க. உங்கள் நெருங்கிய நண்பர் உங்களை எதிர்க்க கிராஸ் பண்ணி போகிறார். அவர் உங்களை கவனிக்கவே இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறார், இல்லை ஏதோ பஸ்ஸை பிடிக்கிற அவசரத்தில் இருக்கிறார், உங்களை கவனிக்காமல் போயிட்டார். நீங்கள் கூப்பிடுறீங்க, அப்பையும் போயிட்டார். உண்மைக்கே அவர் உங்களை கவனிக்கலை, உங்கள் வார்த்தை கேட்கல. இது நமக்கு உடனே புரியும், ஏதோ ஒரு ஞாபகத்தில் போகிறான் அப்படின்னு. அடுத்து இந்த மனசு சொல்லும், அதப்படி ஏதோ ஒரு ஞாபகத்தில் போவான், அவனுக்கு ரொம்ப திமிரு, உன்னைய பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறான் பார்த்தியா, அவனுக்கு ரொம்ப கொழுப்பு கூடி போச்சு. ஏன்னா அவன் இப்போ கொஞ்சம் வசதி ஆயிட்டான்ல, பணங்காசு வந்துருச்சுல. அன்னைக்கு கூட அவன் என்ன செஞ்சான் உனக்கு ஞாபகம் இருக்கா? 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது உனக்கு பேப்பர் காமிக்க மாட்டேன்னு சொன்னான் பார்த்தியா, அவன் ஒரு மோசமானவன். நீ அவனுக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருக்கிற, அன்றி மறந்தவன். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ஆருயிர் நண்பனாக இருந்தவனை இந்த மனசு தன் கற்பனைகளால் முதல் கட்ட எதிரியாக மாற்றிவிட்டு தான் ஓயும். உண்மையா இல்லையா? இப்போ நீங்கள் நிறைய உறவுக்காரங்களெல்லாம் எதிரியாக நினச்சிட்டு இருப்பீங்கல்ல, நீங்கள் உங்கள் ஆள் மனசுக்குள்ளே போய் யோசிச்சு பாருங்க, அதில் முக்கால்வாசி உங்களுடைய கற்பனைகள் தான். உங்கள் அத்தை என்னைய பார்த்தா மட்டும் இப்படின்ட்டு போவா அப்படிம்பாங்க நம்ம அம்மா. அத்தை முகமே அப்படித்தான், அது இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம அம்மாவுக்கு என்னமோ அவங்கள பார்த்த உடனே அப்படி சொல்கிற மாதிரி தோணும். என்ன காரணம்? இது மனசு செய்கிற கற்பனை. கணவர் வீட்டுக்காரங்கன்னா நம்ம மேலே காண்டா தான் இருப்பாங்கன்னு அவங்களாம் நினச்சிக்கிறது. இப்போ இந்த கற்பனைகள் தான் நம்மை மகிழ்ச்சியாக வாழ விடாமல் தடுக்கிறதுங்கிறத புரிந்து கொண்டோம் என்றாலே வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஏன்னா மனசு பண்ணுற கற்பனைக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. அதை நல்ல விதமாக மாற்றணும்னா வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும். ஒரு நிறுவனத்தில் ஒரு அதிகாரியாக ஒரு பெண் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ரோஜாப்பூ வாசனைனாலே தலைவலி வந்துடும். ரோஜாப்பூ பக்கத்தில் வச்சாலோ இல்லை அந்த இடத்துல பார்த்தாலோ உடனே தலைவலி வந்துடும். அந்த வாசனையே அவங்களுக்கு ஒத்துக்காது. ஒரு நாள் அவங்க நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங் நடக்குது. இவங்களும் அதில் கலந்துக்கிட்டு அவங்க ஒரு முக்கியமான உரையாற்ற வேண்டி இருக்குது. அவசரமாக காலையில் கிளம்பி வர்றாங்க. பயங்கர டிராஃபிக்கெல்லாம் கடந்து இவங்க உள்ளே போகும்போது 10 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க. இவங்க தன்னுடைய சீட்டில் போய் உட்காந்ததுக்கப்புறம் தான் கவனிக்கிறாங்க, எல்லார் சீட்டுக்கு முன்னாடியும் ஒரு ரோஜா பூங்கொத்து வச்சுருக்கிறாங்க. அவ்வளோதான், அச்சோ என்னடா இது, ஒரு ரோஜா பூ வாசனைக்கே நமக்கு தலைவலி வருமே, இவங்க பூங்கொத்தையே கொண்டு வந்து முன்னாடி வச்சுருக்கிறாங்களே, முதலே பார்த்துருந்தா தூக்கி நகர்த்தி வச்சுருக்கலாமே, இவன் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. 11:30 வரைக்கும் வேறு என்னென்னமோ பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் டீ பிரேக்குக்கு அப்புறம் இந்த அம்மா பேசணும். இவங்களுக்கு தலைவலி பயங்கரமாக இருக்குது. 11:30க்கு டீ பிரேக் விட்டுட்டாங்க. அப்படியே தலையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த மேஜையில் அப்படியே படுத்துட்டாங்க, கவுந்துட்டாங்க. பின்னாடி 2 பேர் பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க நடந்து போகிறவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க. பாருண்டா அந்த ரோஜா பூங்கொத்து காகிதத்தில் செஞ்சுருக்குறாங்க, ஆனால் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்கு, பாரு எவ்வளவு சூப்பராக செஞ்சுருக்காங்கன்னு பேசிக்கிட்டே போகிறாங்க. இவங்க சடக்குன்னு பார்த்து பேப்பர் ரோஜாவா அப்படி எடுத்து பார்க்குறாங்க. அது பேப்பர் ரோஜா. இப்போ தலைவலி போயிடுச்சு. மனசு எவ்வளோ ஏமாத்திருக்கு பாருங்க. ரோஜானாலே தலைவலி வரும்னு மனசு பதிஞ்சிருச்சு. இது பேப்பர் ரோஜாவாக இருந்தால் கூட ரோஜா பூ இருக்குது, வாசனை வந்துருச்சு, உனக்கு இப்போ தலைவலி வரணுமே. இது மனசு சொல்லுகிற ஒரு கற்பனையான ஏமாற்றுதல். இப்போ இது பேப்பர் ரோஜான்னு நிமிர்ந்து பார்க்குறாங்க, தலைவலி போயிடுச்சு. அப்போ நம்ம மனசை நம்ம எந்த விதத்தில் வழிப்படுத்தி இருக்கிறோமோ அந்த விதத்தில் தான் அது நமக்கு நன்மையாகவோ தீமையாகவோ மாறும் என்பதை புரிந்து கொண்டு இந்த மனசு மேலே கவனமாக இருந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப சரியாக இருக்கும். ஒரு 2 நாட்டு ராஜாக்கள். ஒரு நாட்டு ராஜா ரொம்ப வயதில் பெரியவர், வீரத்திலையும் பெரியவர். இன்னொரு நாட்டுக்கு ஒரு இளவரசன் தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறான். இப்போ இவங்களுடைய மந்திரி தளபதிலாம் சொல்கிறாங்க, அந்த நாட்டுக்கு ஒரு இளைஞன் தான் வந்திருக்கிறான், இப்போ நம்ம படையெடுத்தோம்னா அவனை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. உடனே படையெடுத்து போகிறாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அந்த இளைஞன் ரொம்ப வேகமாகவும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இருந்ததுனால கவனம் இல்லாமல் தோத்துட்டான்.
இப்போ அந்த அரசர் சொல்கிறார், ஜெயிச்ச நாட்டு அரசர் சொல்கிறார், தம்பி உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தர்றேன், ஏன்னா நீ இளைஞனாக இருக்கிற, அதனால் உன் உயிருக்கு நான் ஒரு வாய்ப்பு தர்றேன், இந்த ஒரு கிண்ணம் முழுக்க எண்ணெய் தர்றேன், இந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு அந்த குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு சொட்டு எண்ணெய் கூட கொட்டாம நீ கடந்து போயிட்டேன்னா உனக்கு உன் உயிரும் இலவசம், இந்த நாடும் திருப்பி தரப்படும். இதுதான் இந்த போட்டியுடைய ஒரு இதுன்னு சொல்லிட்டார். சரின்னு அந்த பையன் கையில் எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்துட்டாங்க. அவன் 2 கையிலையும் அதை பிடிச்சிக்கிட்டு வேகமாகவும் அதே நேரத்தில் கவனமாகவும் அந்த கரெக்டான நேரத்துக்குள்ளே போகணும்னு விறுவிறுன்னு போயிட்டு இருக்கிறான். பக்கத்தில் 2 வீரர்கள் கையில் வாளோட போகிறாங்க. ஒரு சொட்டு எண்ணெய் கொட்டினாலும் அவன் கழுத்தை சீவுறதுக்காக எதிரி நாட்டு வீரர்கள் பக்கத்திலேயே நடந்து போகிறாங்க. ரொம்ப கவனமாக போய்கிட்டே இருக்கிறான். இந்த பக்கம் இவனுடைய நாட்டு மக்கள்லாம் இருக்கிறாங்க. இளவரசே உங்களால் முடியும், கவனமாக போங்க, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க, நம்ம நாடு நம்மளுக்கு கிடச்சிடும். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கத்துறாங்க. இந்த பக்கம் எதிரி நாட்டு மக்கள்லாம் கத்துறாங்க, அதெல்லாம் உன்னால் கொண்டு போக முடியாது, நீயே ஒரு அவசரக்காரன், கண்டிப்பாக இதை கொட்டிடுவ, நீ இன்னைக்கு செத்து போயிடுவ, இந்த நாடும் எங்களுக்கு தான் சொந்தம்னு இந்த சைடு உள்ளவங்கலாம் கத்துறாங்க. இவன் பாட்டுக்கு போய் ரொம்ப சரியான நேரத்துக்குள்ள அந்த தூரத்தை கடந்து ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாமல் கொட்டாமல் நின்றுட்டான். இப்போ அந்த அரசர் கூப்பிட்டு, வெரி குட், நான் சொன்னபடி வாக்கை காப்பாற்றிடுறேன், உனக்கு உன் உயிரையும் நான் விட்டுறேன், நீ இந்த நாடு உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய மக்களில் நிறைய பேர் உன்னை பாராட்டினாங்க, அந்த பக்கம் இருக்கிற கொஞ்சம் பேர் உன்னை ரொம்ப திட்டுனாங்க. இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன், உன்னை பாராட்டினவங்களுக்குலாம் நீ பரிசு கொடுக்கலாம், உன்னைய திட்டுனவங்களுக்குலாம் நீ தண்டனை கொடுக்கலாம், வா இந்த மேடையில் நின்று அவங்களுக்கு பாராட்டும் தண்டனையும் கொடு அப்படின்னு. அவன் இப்படி பார்த்துட்டு சொன்னான், என்னை பாராட்டினாங்களா? ஆமாம், நிறைய பேர் பாராட்டினாங்க. என்னை திட்டினாங்களா? நிறைய பேர் உன்னை திட்டினாங்க. சாரி சார், நான் கவனிக்கலை, என் கையில் இருக்கிற எண்ணெய் ஒரு துளி கூட கொட்டிவிடா கூடாது என்பதில் கவனமாக இருந்ததால் என்னை பாராட்டியவர்களையும் நான் கவனிக்கவில்லை, என்னை இகழ்ந்தவர்களையும் நான் கவனிக்கவில்லை. என் இனியவர்களே, நம்ம லட்சியத்தின் மேல் நாம் முழுமையான கவனத்தோடு இருந்தால் நம்மை பாராட்டுகிறவர்களை பார்த்து நாம் மயங்கவும் வேண்டாம், நம்மை குறை சொல்பவர்களை பார்த்து நாம் தயங்கவும் வேண்டாம் என்பதற்கு இந்த கதை மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. அந்த மனசை கவனமாக வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ பெரிய விஷயத்தையும் தாண்டி போகலாம். சுற்றி இருக்கிறவங்க 1000 குறை சொல்லுவாங்க, அதை கவனிக்காமல் போய்கிட்டே இருப்பதற்கு இது ஒரு அழகான வாய்ப்பு. இப்போ நம்ம ஊரில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா யார்? ரஜினிகாந்த் தான். அவர் தமிழ் சினிமாவுக்கு நடிக்க வந்த புதுசில் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, இவர் என்னங்க ஆள் கருப்பாக இருக்கிறாரு, தமிழ் தப்பாக உச்சரிக்கிறாரு, பரட்டு தலையோடு இருக்கிறாரு, இவரெல்லாம் ஜெயிக்கவே மாட்டார், இவர் தமிழ்நாட்டுக்கு செட் ஆகவே மாட்டார்னு அவ்வளோ குறை சொல்லியிருக்கிறாங்க. எதெல்லாம் தனக்கு எதிராக குறை என்று ஏவப்பட்டதோ அதையே தன்னுடைய ஸ்டைலாக மாற்றி தமிழ்நாட்டுக்கே சூப்பர் ஸ்டாராக அந்த மனிதர் மாறினார். எது குறைன்னு சொல்கிறாங்களோ அதையே அவர் நிறையாக்கிட்டார். நடிகை பானுமதின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, போன ஜென்ரேஷன்காரங்களுக்குலாம் தெரியும், உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அவர் மகிழ்ச்சி ஆமாம்மா அப்படிங்கிறார். அந்த அம்மா நடிக்க வந்தப்பையும் சொல்லியிருக்காங்க, இந்த அம்மா என்ன ஒரு நளினமே இல்லாமல் ஆம்பளை மாதிரி இருக்கிறாங்க, இவங்க குரலும் பார்த்தீங்கன்னா ஆம்பளை குரல் மாதிரி இருக்குன்னு அவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எது தனக்கு எதிராக சொல்லப்பட்டதோ அதையே தனக்கு நிறையாக மாற்றி பானுமதி தாங்க அப்படியே ஆண்களுக்கு சமமாக கம்பீரமாக நடிப்பாங்க, கம்பீரமாக பாடுவாங்க என்று ஒரு தனித்துவமான நடிகை என்று தமிழ் சினிமாவில் அவர் முத்திரை பதித்தார். அந்த காலத்திலேயே பெண் இயக்குனராக அவங்க ஒரு மிகப்பெரிய அவதாரமும் எடுத்தார்கள் என்றால், இந்த உலகம் உங்கள் மனதின் மேல் குறைகளை தூக்கி எறிந்தாலும் அதை நிறைவாக மாற்றிக்கொள்ள உங்கள் மனதுக்கு தெரிந்தால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிக்க முடியும் என்பதுதான் நம்ம மனசின் ஆற்றல். அந்த மன உறுதி இருந்தால் எல்லாத்தையும் தாண்டி அடிச்சு போயிட்டே இருக்கலாம். நமக்கு ரொம்ப பிடித்தமான அமெரிக்க அதிபர்களில் ஒருத்தர் ஆபிரகாம் லிங்கன் இல்லையா? ஆபிரகாம் லிங்கன் அந்த அடிமை இனத்திலிருந்து, அந்த கருப்பு இனத்திலிருந்து வந்து முதன்முறையாக அந்த அமெரிக்காவுக்கு அதிபராகி இப்படி மாதிரி பெருங்கொண்ட கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த அமெரிக்க தேசத்தை இன்னும் எப்படியெல்லாம் முன்னேற்ற முடியும் அப்படின்னு பேசிட்டு, இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க அப்படிங்கிறார். அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் சொன்னார், மிஸ்டர் லிங்கன், லிங்கனுடைய அப்பா செருப்பு தைக்கிற தொழிலாளி, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவருடைய மகன் தான் ஆபிரகாம் லிங்கன். மிஸ்டர் லிங்கன், நான் காலில் போட்டிருக்கிறது உங்கள் அப்பா தச்சு கொடுத்த செருப்பு, இப்போ அதை லைட்டாக பிஞ்சிருச்சு, என்ன செய்யலாம்? சந்தேகம் கேட்குற இடத்த பாருங்க. இப்போ நம்மளாக இருந்தால் ஐயோ நம்ம ஒரு அதிபராக நிற்கிறோம், நம்மளை பார்த்து இப்படி அவமானப்படுத்திட்டானேன்னு பதறுவோம்ல. அவர் மனசு கொஞ்சம் கூட பதறலை. ரொம்ப நன்றிங்க, எங்கள் அப்பா தச்சு கொடுத்த செருப்பா அது, எங்கள் அப்பா இறந்து பல ஆண்டுகள் ஆன பின்னாலும் அந்த செருப்பு இவ்வளவு நாள் உழைத்திருக்கிறது என்றால் ஒரு செருப்பு தொழிலாளியின் மகனாக இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க,
அந்த செருப்பு இன்னும் நல்லா பிஞ்ச உடனே என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, நானே தைத்து தருகிறேன். ஏனென்றால் எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், ஒரு தேசத்தை ஆளவும் தெரியும் என்று சொன்னார். அந்த மனசு பக்குவமாக இருந்தால் உங்கள் மேலே வீசப்படுகிற அம்புகளை கூட பூக்களாக மாற்றிக்கொள்ள அது நமக்கு வழிகாட்டும். நம்ம ஊர், நம்ம காந்தி தாத்தா சுதந்திரத்துக்காக போராடும் போது பிரிட்டிஷ் நிருபர் அவரை பார்த்து கேட்டிருக்காரு, மிஸ்டர் காந்தி, நீங்கள் ஒரு நாட்டுக்காக ஒரு நாட்டின் பிரதிநிதியாக வந்து நிற்கிறீங்க, நீங்கள் எதிர்த்து நிற்கிற நாடு எவ்வளோ பெரிய நாடு தெரியுமா, எவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், இதை எதிர்த்து இப்படி பாவமாக இருக்கிறீங்க, பார்க்கவே சோப்பலாங்கி மாதிரி இருக்கிறீங்க, பலவீனமாக இருக்கிறீங்க, உங்கள் நாட்டு மக்களுக்கு வேற பலமான ஆளே கிடைக்கலையா, உங்களை போய் சண்டை போடுறதுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க, எங்களை எதுக்கிறதுக்கு உங்களை போய் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சிரிச்சிருக்கிறார். காந்தி நம்மள இருந்து என்ன செஞ்சிருப்போம், என்னைய பார்த்தாடா இப்படி சொன்னு டென்ஷன் ஆயிருப்போம். மகாத்மா காந்தி கொஞ்சம் கூட பதட்டப்படவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறார், உங்களையெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நானே போதும்னு எங்கள் ஆளுக நினச்சிட்டாங்க. எப்படி ஒரு சிந்தனை பாருங்க. இந்த சிந்தனை எப்போ வரும், மனசு அமைதியாக பக்குவமாக தெளிந்து நிற்கும் போது எதை எடுத்து எறிந்தாலும் அது தாங்கி கொண்டு ரொம்ப பக்குவமான நகைச்சுவையான பதிலை சொல்வதற்கு வாய்ப்பாக அந்த மனசு இருக்கும். இது எல்லா இடத்துலையும் நம்ம பயன்படுத்தலாம். குடும்ப வாழ்க்கையிலிருந்து, ஒரு குருகுல வாழ்க்கையிலிருந்து, எல்லா விதத்திலும் நம்ம இந்த இதை நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கை அவ்வளவு அழகா இருக்கும். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.